على رسوله الكريم أما بعد عن عبد الله بن مالك بن بحينة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم كان إذا صلى فرج بين يديه حتى يبدو بياض إبطيه وقال الليث إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ருக்கூ சுஜூத் போன்றவற்றில் எப்படி இருக்கக்கூடியது, அதனுடைய சம்பந்தமான பாடங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் தொழுகையில் இருக்கக்கூடிய அமல்களில் முக்கியமான அமல்கள் ருக்கூ சுஜூத். குனியுதல், சிரம்பணியுதல், இந்த இரண்டும் நான் முக்கியமான செயல்பாடுகளாக, மாற்றத்திற்குரிய செயல்பாடுகளாக இருக்குது. இந்த சுஜூத் என்று சொல்லக்கூடிய சிரம்பணிதல் இருக்கின்றது, இது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான ஒரு செயல்பாடுகளாக இருக்கிறது. இந்த சிரம்பணிதல் என்பது வேறு யாருக்கும் இல்லை, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சிரம்பணிய வேண்டும். மற்ற யாருக்கு சிரம்பணிந்தாலும் அந்த சட்டங்களின் பிரகாரம் சிரம்பணிந்தால் அது இணையாக, அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகின்றது. அது எவ்வாறு இருக்கக்கூடிய ஒன்று என்பதைத்தான் தெளிவுபடுத்துகின்றது இந்த ஹதீதுகள். அப்துல்லாஹ் இப்னு மாலிக் இப்னு புஹைனத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் சுஜூத் செய்யும் போது தமது இரு அக்களின் வெண்மை தெரியும் அளவிற்கு தமது இரு கைகளையும் விரித்து வைப்பார்கள் என்று சொன்னாங்க. அவர் சஜ்தாவில் இருக்கக்கூடிய சமயங்களில் அவர்கள் எப்படி இருந்திருக்கின்றார்கள் என்றால், கைகளை இரண்டையும் ஒட்டியதாகவோ வயிறு பகுதியும் தொடையும் ஒட்டியதாகவோ அவர்கள் வைக்கவில்லை. அதனால் நான் தங்களுடைய கைகளை அகற்றியதாக வைக்கக்கூடிய சமயங்களில் இந்த கையினுடைய அக்கல் பகுதி என்று சொல்கின்றோமே, இந்த பகுதிகள் தெளிவாக வெளியே தெரியும். அந்த வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு இருக்கணும். இன்னைக்கு சஜ்தாவில் சில பேர் இருக்காங்க, பள்ளி ஒட்டுனது போல மொத்தத்துக்கு போய் ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு. செவத்துல பள்ளி எப்படி ஒட்டி இருக்குமோ அதுபோல வந்து எல்லாத்தையும் கையை கீழே படுக்க வச்சு எல்லாத்தையும் மொத்தத்துக்கு போய் இருந்தாங்க. இப்படி இருப்பதல்ல, சஜ்தாவில் இருக்கக்கூடியது 7 உறுப்புகள் கண்டிப்பாக பட்டு தீர வேண்டும், தலையில் பட வேண்டும். 8 உறுப்புகள், 7 அல்லது 8 உறுப்புகள். ஒரு உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய ஒன்று பட முடியவில்லை என்றால் குற்றமாகாது. 7 கண்டிப்பாக இருக்க வேண்டும். என்ன, முதன்மையாக 2 கால்களுடைய பெருவிரல்கள், கட்டை விரல் என்று சொல்கின்றமே, இந்த காலுடைய கட்டை விரல்கள் 2. இரண்டாவது 2 கால்களுடைய முட்டிகள், முட்டி பகுதிகள் 4. அடுத்தபடியாக 2 கைகள், இந்த மணிக்கட்டு வரை இருக்கக்கூடிய இந்த கைகளுடைய மணிக்கட்டு வரை இருக்கக்கூடியது என்பது மொத்தம் 6. அடுத்தபடியாக நெற்றி இருக்க வேண்டும் 7. மூக்கு எனக்கூடிய இந்த பகுதி இருக்கிறது 8வதாக. தரையில் படுவது அதுவும் பட வேண்டும். பட முடியவில்லை, சிலருக்கு மூக்கு சப்ப மூக்காக இருக்கலாம் அல்லது சிறிதாக இருக்கலாம், இவர்களுக்கு பட முடியவில்லை என்றால் பிரச்சனை அல்ல. ஆக இந்த உறுப்புகள் தரையில் பட வேண்டும். இதற்கு அதிகமாக படுவதும் கூடாது. ஏன்னா மொத்தத்துக்கு கையை இது பிளாட்டை தலையில வச்சு அமைக்கிறாங்களே, இப்படி வைத்து சஜ்ஜா செய்வது கூடாது. அப்ப என்ன செய்யணும், இந்த கை 2ஐயும் வைத்திருக்கக்கூடியது தலையில வச்சு இந்த மணிக்கட்டோட லேசா தூக்கியதாக வைக்கும் பொழுதுதான்
அப்ப இந்த அக்கல் பகுதிகள் தெரியக்கூடியதாக இருக்கும். சஜ்ஜாவுடைய முறைகள் இதுதான். அப்ப சஜ்ஜாவுடைய சமயங்களும் எப்படி வைத்திருக்க வேண்டும், நம்முடைய தக்பீர் கட்டக்கூடிய சமயங்கள் எங்கு காலுக்கு நேராக வைத்திருக்கின்றோமோ அதே அளவிற்கு நாம் கைகளை வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது இந்த கைகள் இரண்டும் நம்மளுடைய உடலுடைய அளவிற்கு அப்படியே நேர கீழே வைக்கணும். ஒரே லெவலாக சேப்பாக கையை நெருக்கிட்டு கையில சஜ்ஜா செய்யறது கூடாது. அப்ப கையை சற்று விளக்கியிருக்க வேண்டும். மொத்தத்துக்கு விளக்கிறது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்றாப்பே விளக்கிடக்கூடாது. அப்ப நடுத்தரமான அளவிற்கு போதுமான அளவிற்கு கையை விளைத்திருந்து அதற்கு நடுவில் சஜ்ஜா செய்ய வேண்டும். இப்படி சஜ்ஜாக்கள் செய்வதுதான். சஜ்ஜாவுடைய ஷர்த்துக்கள் என்ன? ஒளிவுடன் இருக்க வேண்டும், தொழுகையில் இருக்க வேண்டும், கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். இந்த ஷர்த்துக்கள் எல்லாம் இருந்தால்தான் இந்த 8 உறுப்புகள் பலக்கூடியதாக இருக்கணும். இப்படி இருந்து சஜ்ஜா செய்தால்தான் அது சஜ்தா. முழுமையாக அல்லாஹ்விற்கு சிரமணிகள் என்று சொல்லக்கூடியது இதுதான். இப்ப குர்ஆன் ஓதுகின்றோம், குர்ஆன் ஆயத்துகள் வருகின்றது என்றால் சஜ்ஜாவுடைய ஆயத்துகள் வரக்கூடிய சமயங்களில் இப்படித்தான் அவன் உளுவுடன் இருக்க வேண்டும், கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும், சஜ்ஜாவை செய்ய வேண்டும். அதுல சலாம் இருக்கணும்னா அதெல்லாம் தேவையில்லை. நீங்க கிப்லாவை முன்னோக்கியதாக இருக்கணும், அதே சமயத்துல உளுவுடன் இருக்க வேண்டும். இந்த உறுப்புகள் அனைத்தும் தலையில் பட்டதாக இருக்க வேண்டும். சரி, ருக்குவுடைய விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயங்கள்ல சரி ருக்குவும் சுஜூதுகளை சரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க சொல்றாங்க, தொழுகையில சஜ்தா ஒரு சஜ்தாவையும் ருக்குவையும் சரியாக செய்யாத நபர்களை பார்த்தா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீ தொழவில்லை. அவருடைய நீ தொழவில்லை, இந்த நிலையில் நீ மரணித்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தின் மீது மரணித்தவராக ஆக மாட்டீர் என்று கூறினார்கள். யாரு? ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப ருக்குவுடைய சமயங்களிலும் அங்கே தலையும் முழுப்பகுதியிலும் சமமானதாக ஆகும் அளவிற்கு ஒரே மட்டத்தில் இருக்க வேண்டும். தலையை கீழவும் தொங்க போட்டக்கூடாது, அதே போல மட்டத்துக்கு அதாவது அறுத்து விட்ட கோழி போல தலையை கீழே தொங்க போட்டவும் கூடாது. ஓனான் தலையை தூக்கி இருப்பது கொண்டு மொத்தத்திற்கு மேலே தலையை தூக்கி வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருப்பது ஒன்றும் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? தன்னுடைய தலையும் முழு பகுதியும் ஒரே சமமாக இருக்கும் அளவிற்கு இவர்களுடைய தலை சரியான அளவில் நிற்க வேண்டும். அப்ப இவர்கள் முட்டியை முடிக்கக்கூடியது ருக்குவுடைய சமயங்களில் இந்த உள்ளங்கை இருக்கின்றது, உள்ளங்கையை காலுடைய மொட்டியுடைய பகுதிகளில் முதலில் வைத்து கைகளை விரித்து வைத்திருந்து பிடிக்க வேண்டும். அப்படித்தான் ருக்குவுல இருக்கக்கூடிய சமயங்கள இதுவரை பிடிக்கணும். இந்த பார்வைகள் இருக்கிறது ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். பார்வைகள் கரெக்டாக 2 கட்டை விரல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கணும், அல்லது சஜ்ஜாவுடைய பகுதியை சஜ்ஜா செய்யக்கூடிய பகுதியை பார்க்க வேண்டும். தன்னுடைய பார்வையும் நேராக இருக்க வேண்டும். தங்களுடைய கைகள் இரண்டும் முட்டியை கால் முட்டியை பிடித்ததாக இருக்க வேண்டும். முதுகும் தலையும் சமமாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒட்டகங்கள் தூக்குவது ஒன்று, ஒட்டகங்கள் தூக்கி இருப்பது ஒன்று, உங்களுடைய முதுகுகளை நீங்கள் தூக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுவாங்க. ஒட்டகம் எப்படி தன்னுடைய முதுகு பகுதியை தூக்கி இருக்கோ, இது போல நாம் ருக்குவில் இருக்கக்கூடிய சமயங்களை தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்ப சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ருக்குவை செய்யக்கூடிய முறைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு மாய்க்க அல்லாஹ்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்பிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.